Audio Jungle. ஹாய், வெல்கம் டு கவ்லன் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா சூப்பரான குடல் கறி குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆட்டின் குடல், நல்லெண்ணெய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 300 கிராம், காய்ந்த மிளகாய், சிறிது கறிவேப்பிலை, மல்லித்தூள் 50 கிராம், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 4 பட்டை 4 கிராம்பு, இஞ்சி 4 துண்டு, 20 பல் பூண்டு, 1 மூடி துருவிய தேங்காய், ஏலக்காய் 2, பச்சை மிளகாய் 1, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அரை தக்காளி, தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சேர்த்த வெங்காயத்தை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூளில் வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மல்லித்தூள் மட்டும் சேர்க்குறாப்புல இருந்துச்சுன்னா கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு அப்புறம் இஞ்சி இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே வெங்காயத்தை வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் ஒன்று போல் வதங்கி வரும். இல்லைன்னா மேலே இருக்கிறது மட்டும் வதங்கிடும், உள்ளே இருக்கிறது வதங்காது. வெங்காயம் நல்லா வதங்கலை அப்படின்னா குழம்பு சலசலப்பாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சோம்பு வதங்கி வர வாசனை வரும், அது வரைக்கும் வதக்குங்க. இப்போ சோம்போட வாசனை நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லித்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கவனமாக கிளறுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம சேர்த்த மல்லித்தூள் நல்லா வாசனை வர வரைக்கும் கிளறி விட்டுக்குங்க. மல்லித்தூள் வாசனை நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க துருவன தேங்காவை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு மசாலாவோட 4 பெரட்டு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஆறுனதும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இதனோட வாசனை வந்ததும் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 4 பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் போதும். ஏன்னா வெங்காயம் வதக்கறக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெயும் இதில் சேரும் போது குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். நான் பெரிய சைஸ் தக்காளி அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 கூட சேர்த்துக்குங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். குழம்புங்கிறதுனால தான் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இதே வறுவல் மாதிரியெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் தக்காளி சேர்க்க தேவையில்லை. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க குடலை சேர்த்துக்கலாம். இது 800 கிராம் அளவுக்கு இருக்குது. எப்பவுமே குடல் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணும்போது 2 டைம் நார்மல் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் 5 டைமுக்கு சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் எந்த ஒரு வாசனையும் வராமல் இருக்கும். குடல் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், கொஞ்சமாக மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். குடலை வந்து சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி இறுகி ரப்பர் மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், குடல்லேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 லிட்டர் அளவு தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது குடலோட ஒன்றா ஒட்டி வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. நம்ம சேர்த்த உப்போட அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ 5 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க. சின்னதாக ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 6-7 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தாவே போதும். இந்த ஸ்டேஜில் வெங்காயத்துக்கு தேவையான 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல காரம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதில் மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட மிளகாய் சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை, ஏன்னா குழம்பு சூடாக இருக்கிறதுனால இது உள்ளே போட்டதுமே வெந்துடும். இதில் நம்ம மீதி எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து கிளறிக்கலாம். நம்ம குடல் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு தான். இந்த தாளிப்பை மட்டும் எப்பவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை டைரெக்டாக அப்படியே சேர்ப்பாங்க. அப்படியே சேர்க்கும் போது குழம்பு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி தேங்காயை வறுத்து சேர்க்கும் போது ஈவினிங் வரைக்கும் இருந்தாலும் குழம்பு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். தேங்காய் நல்லா வதங்கி வாசனை வருது, இது வரைக்கும் வறுத்தோம்னாவே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம சேர்த்த தண்ணியோட அளவில் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. குடலும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த தாளிப்பை அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வாசனை சூப்பராக வருது, குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். சூப்பரான நம்ம குடல் கறி குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.